இந்த இயற்கை அரிசி திருவிழா, உணவு பாதுகாப்பு திருவிழா, பாரம்பரிய விதைகள் திருவிழா இவற்றையெல்லாம் திறம்பட செய்து மக்களுக்கு செல்லப்போகின்ற திரு இயற்கை விவசாயி பாண்டியன் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் முன்னோடி விவசாயிகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை ஆற்ற விரும்புகிறேன். நண்பர் சொன்னார், பனை விதை நடப்பட்டு தமிழக அரசால் எனக்கு விருது வழங்கப்பட்டது என்று. அந்த விருது கிடைக்கும், தமிழக அரசால் எனக்கு பாராட்டு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் நான் அதை செய்யவில்லை. பனைமரத்தால் பயனுண்டு. ஒரு இடியை தாங்கிக் கொண்டு மனித உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வல்லது பனைமரம். பனைமரத்தினால் பல நோய் தீர்க்கும் அரிய மருந்துகள் பனைமரத்திலே உண்டு. இவற்றையெல்லாம் கண்டுணர்ந்தும் படித்துணர்ந்தும் கேட்டுணர்ந்தும் நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும், இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும், இந்த பூமிக்கு செய்ய வேண்டும் என்ற ஆற்றலின் அடிப்படையில் இந்த பனை விதைகளை நட வேண்டும் என்ற ஆவலாய் தொடர்ந்து 3 மாதங்கள் அதுக்காக முயற்சியெடுத்தேன். அதை எப்படி செய்தேன் என்று உங்களிடத்திலே விளக்குகிறேன். சாதாரண செய்தி அல்ல. ஏதோ ஒரு இடத்தில் ஒரு 10 விதையை போட்டுவிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்தி பெயர் வாங்குபவர்கள் உண்டு. அந்த நோக்கத்தில் நான் செயல்படவில்லை. முதலாக அந்த பனை விதை நட வேண்டும், ஒரு ஏரியில் நட வேண்டும். அதற்காக ஒரு ஏரியை தேர்வு செய்துவிட்டு இந்த விதை எங்கு கிடைக்கும் என்று ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வின் அடிப்படையில் தோட்டக்கலைத்துறையை அணுகினேன். தோட்டக்கலைத்துறையில் குறைந்தபட்சம் ஒரு 400 விதைகள் அளித்தார்கள். பத்தாது, 2000 விதைகள் அந்த ஏரிக்கு தேவை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த ஏரிக்கு சொந்தக்காரர் பொதுப்பணித்துறை ஆகும். பொதுப்பணித்துறை அணுகினேன். அவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்றேன். நான் பனை விதை நடப்புகிறேன், எனக்கு அனுமதி வேண்டும் என்று முறையாக விண்ணப்பம் செய்துதான் அதை நான் செய்தேன். ஏனென்றால் ஏனதானோ என்று செய்துவிட்டால் அதற்கு ஒரு தற்குறிகள் ஒரு புகார் மனு அனுப்புவார்கள். இவன் ஏதோ சுயநலத்துக்காக செய்கிறான் என்று ஏதோ ஒரு கதை கட்டி அனுப்புவார்கள். அதனால் முறையாக சட்டப்படியாக செய்தேன். அவர்களும் அனுமதி அளித்தார்கள். அதற்கு பிறகு அதுக்கு ஆட்கள் வேண்டும். நான் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை அணுகி எனக்கு உங்களுடைய துறையின் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் எனக்கு 50 நபர்கள் வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் உறுதியளித்தார்கள். கண்டிப்பாக நான் தருகிறேன், நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களும் 50 ஆட்கள் கொடுத்தார்கள். பொதுப்பணித்துறையும் அனுமதி கொடுத்தார்கள். தோட்டக்கலைத்துறையும் விதைகள் கொடுத்தார்கள். இவற்றையெல்லாம் செய்து ஒரு விழா மாதிரி நடத்தினேன். ஒரு விழா, ஒரு தலைமை தாங்குவோர், ஊராட்சி மன்ற தலைவர், சிறப்பு விருந்தினர், தோட்டக்கலைத்துறையுடைய உதவி டெப்டி துணை இயக்குனர், அவற்றை முன்னின்று நடத்துவார். உதவி இயக்குனர் தோட்டக்கலைத்துறை, உதவி இயக்குனர் அக்ரி விவசாயத்துறை, இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி அந்த ஏரியினுடைய ஏரி பாசன தலைவர், அதனால் இதெல்லாம் முறையாக செய்தேன். முறையாக செய்யும்போது அங்கே ஏரியிலே ஒரு கூட்டம் போட்டேன், ஒரு காடு. அந்த காட்டிலே ஒரு சாமியானா பந்தல் போட்டு, அந்த சாமியானா பந்தல் போட்டு டேபிள் எல்லாம் போட்டு அங்கே ஒரு விழா நடத்தினேன். அப்போது ஊரில் உள்ளவர்களெல்லாம் நையாண்டி சார், ஏன்னா ஊரில் தானே விழா நடத்துவான், எங்கேயே கொண்டு போய் ஏரி உள்ள விழா நடத்துகிறானே சொல்லி நையாண்டி பண்ணவர்கள் எனக்கு எதிரிகள், என்னை பிடிக்காதவர்கள் ஏளனம் செய்தார்கள், நகைப்பு செய்தார்கள். அவற்றை என்னென்ன இட்டுக்கட்டி பேச வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்தார்கள். அதையெல்லாம் நான் கண்டுகொள்ளவில்லை. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், என் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு இணங்க அவற்றினை 2 வாரங்கள், ஒரு நாளைக்கு 50 ஆட்கள், 2 வாரம் இந்த பனைவதை அதை ஏறி 4 முனைக்கும் அதை போடுற வரைக்கும் எந்த வேலைக்கும் போகவில்லை. அங்கேயே நின்று அங்கேயே செய்து முடித்தேன். இன்றைக்கு அந்த ஏரியில் பனைவதை முளைத்திருக்கிறது, அருமையாக இருக்கிறது. குறைந்தபட்சம் இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கு பார்த்தால் அந்த ஏரி ஃபுல்லாக பனைமரம் இருக்கும். அதே போல் தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி செய்தால் நம்முடைய மழை வளம் கொன்றாது முதலில். அடுத்தது அங்கங்கே இடிதாங்கி உயிரிழந்தார்கள் என்ற
செய்திகள் வராது. ஏனென்றால் குறைந்தபட்சம் அது சுற்றளவில் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கே இடி விழுந்தாலும் அதை தான் சுமந்து கொண்டு மனித உயிராகட்டும், விலங்குகள் ஆகட்டும், வேறு எந்த விதமான உயிர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது அந்த பனைமரம் தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் நீங்களும் பனைமரம் உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அது எப்படி உருவாக்க வேண்டும், அது உருவாக்க வேண்டும். நம்மால் முடிந்தது ஒரு 10 பனைமரங்கள், எவ்வளோ அதிகமாக இல்லை, ஒரு ஆண்மகனும் 10 பனைமரம் என்று உருவாக்கிவிட்டால் இந்த நாடு பொருளாதாரத்தில் மிக வல்லமை பெற்று இருக்கும், வளர்ச்சி பெற்று இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கி 100% நோயால் இந்த இந்திய நாடு அவதிப்படுகிறது. எந்த 100%? ஒரே நோய், சர்க்கரை நோய், நீரழிவு. அந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அவனால் அடுத்தடுத்து ஒரு உடல் உறுப்புகள் அழிந்து கொண்டே போகும். அந்த சர்க்கரை நோய்க்கு அருமருந்தாக பனை வெல்லம், பனம் கற்கண்டு, பதநீர், பனம் கல், பனம் பழம், நுங்கு, இவற்றையெல்லாம் நமக்கு உணவாக அளிக்கிறது. அந்த உணவு அளிக்கக்கூடிய கற்பக விருட்ச மரத்தை இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சுத்தமாக அழித்து விட்டார்கள். அந்த அழிந்த இனத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். நாம் உறுதி ஏற்க வேண்டும். இந்த நன்னாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் 10 பனைமரம் வைத்து உருவாக்குவோம் என்று உறுதி மேற்கொண்டு நாளை முதல் பழம் விதை வந்தவுடன் ஒவ்வொருத்தரும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இப்போதைக்கு பாரம்பரிய விதைக்கு வருவோம். இப்போது எல்லாரும் விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ண ஆளே கிடையாது. ஏக்கருக்கு எவ்வளோங்க நெல் விளைச்சிங்க? 50 மூட்டைன்றீங்க, 20 மூட்டைன்றீங்க, 30 மூட்டைன்றீங்க. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவுன்னா அதை உண்பதால் என்னென்ன பலன் கிடைக்கிறது என்பது எந்த விவசாயி தான் யோசிப்பாங்களா, அதில் உண்பவர்கள் தான் யோசிக்கிறார்களா? தெருவுக்கு ஒரு இன்றைக்கி 4 டாக்டருக்கு மருத்துவர்கள் இருக்கார்கள், அலோபதிக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி மருத்துவர்கள் கிடையாது. என் தாத்தா காலத்திலோ, நமது தாத்தா காலத்திலோ, நம்ம அப்பா காலத்திலோ மருத்துவர்கள் கிடையாது. என்ன தலைவலிச்சதுன்னா ஏதோ ஒரு இந்த வச்சு என்னது கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, அதை விட்டால் ஆவி பிடிப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அந்த தலை ஜுரம் எல்லாம் போயிடும். ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக போனால் 1000 ரூபாய் இல்லாத ஒரு மருத்துவரிடம் போக முடியாது. அரசு மருத்துவமனை அதனுடைய அவலங்களை நாம் எடுத்து சொல்ல மாட்டாது. ஏழைகளுக்காக உருவாக்கிய அந்த மருத்துவமனை அது அலங்கோலமாக, அவலமாக, அநியாயமாக ஆக்கிரமிப்பாளர்னா அரசியல்வாதிகளோட ஆக்கிரமிப்பினுடைய சொத்தாக மாறிக்கொண்டு இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்கிறது அரசு மருத்துவமனை. அதை தட்டி கேட்பதற்கு யாரும் இங்கே நாம் தயாராக இல்லை. இதனால் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வழி? அது எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியம். நமக்கு பணம் எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஒரு காவல்துறையில் ஒரு முறை ஒரு வழக்கு போனோம். கந்துவட்டி வழக்கு என்னுடைய சொந்த கேஸுக்கு தான் போயிருக்கும்போது காவல்துறை கேட்கும்போது, ஏம்பா அவன் ஏதோ தொழில் செஞ்சான் பணம் சம்பாதிக்கணும்னா, அப்போ நான் காவல்துறை அதிகாரி கேட்டேன், என் சாராயத்தை விட பணம் கிடைக்கும், வேறு இன்னொரு தொழிலையும் சொன்னான். ஆனால் அந்த தொழில் இங்கே சொல்லக்கூடாது. ஏன் அதை சொல்ல வரனா, பணம் வேண்டுமென்றால் எந்த தொழிலை செய்ய வேண்டுமென்றால் எத்தனையோ தொழிலுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் விவசாயிகள் உண்மையான உன்னதமான தொழில் செய்கிறார்கள். ஒரு உணவளிக்கிறார்கள், நஞ்சில்லாத உணவளிக்க வேண்டும், ஒரு விஷமில்லாத உணவளிக்க வேண்டும். அந்த நோக்கம் முதலில் விவசாயிகளுக்கு வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் வாங்கி உபயோகிப்பார் பயனீட்டாளர்கள், அதாவது வாடிக்கையாளர்கள், அவர்கள் நஞ்சில்லாத உணவை தேடி போக வேண்டும். அப்போதுதான் விவசாயிகளும் நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வார்கள். ஏனென்றால் எங்கே விலை கம்மியாக இருக்கோ, எங்கே விலை மலிவாக இருக்குதோ அந்த உணவை தேடி செல்கிறார்கள். அந்த உணவு எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. உணவு உண்ட பிறகு அதனால் வந்த விளைவின் அடிப்படையில் பல நோய்கள் ஏற்பட்ட பிறகு மருத்துவர்களிடம் செல்கிறார்களே தவிர விவசாயிகளை வாழ வைப்ப எந்த வாடிக்கையாளர்கள், எந்த பொதுமக்களும் தயாராக இல்லை. இன்றைக்கி 10 லட்சம் கட்டி ஆக வேண்டும் என்றால் மருத்துவமனை சொன்னால் 10 லட்சம் கட்ட தயாராக இருக்கிறார். இன்றைக்கி கருப்பு கவனி சரிப்பா ஏக்கருக்கு இவ்வளோதான் விளையும், ஏதோ ஒரு 150 ரூபா 200 ரூபா ஆனால் ஒரு விவசாயி சொல்லும் 200 ரூபாயா என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்குதே தவிர விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களும் இல்லை, நலிந்தவர்களும் இல்லை. அந்த சூழ்நிலை தான் இன்றும் இருக்கிறது. இதனால் அரசாங்கமும் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கிறேன், உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களே தவிர ஆனால் நடைமுறையில் பார்த்தால் அது அவ்வளோ சாத்தியமாக இல்லை.
ஏனென்றால் இந்த உற்பத்தி செய்த நாம் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு நாம் விளைவிக்க முடியவில்லை, விலை வைக்க முடியவில்லை. இன்னைக்கு ஒரு சிமெண்ட் உற்பத்தி எடுத்துக்கினா இன்னைக்கு ஒரு விளைவிக்கிறான், நாளைக்கு ஒரு விளைவிக்கிறான். ஆனால் 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த நெல்லுக்கு அதே விலை தான் விற்குது, அதே விலை தான் விற்குது. பவுனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா விற்றுது, இன்றைக்கி ஒரு பவுனுக்கு 70,000 தாண்டி போச்சு. ஆனால் நம்மளால் வந்து அந்த விலை நெல்லுக்கு விலையும் வைக்க முடியல, நம்ம உற்பத்தி செய்கிற பொருளுக்கும் விலை வைக்க முடியல. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, விவசாயி நான் தான் விவசாயி, நான் தான் வியாபாரி, அந்த நிலை உருவாக வேண்டும். உற்பத்தி செய்த பொருட்களை நாமளே உற்பத்தி செய்யணும், நாமளே வியாபாரம் செய்ய வேண்டும், நாமளே அதன் பலன் அனுபவிக்க வேண்டும். அந்த நிலை வர வேண்டும். அந்த நிலை வர வேண்டும் என்றால் ஒரு பாண்டியன் சார் போல ஒரு பயிற்சி வைக்கிறேன்னா பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். பயிற்சியில் கலந்து கொண்டு அந்த பொருளை எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அந்த பொருளை எப்படி பணம் பெருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றது படித்தவர்கள் அனுபவசாலிகள் அங்கே பகிர்ந்து கொள்வார்கள். அந்த பகிர்ந்து கொள்ளும்போது அதை கேட்டு அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் விவசாயிகளை நான் வந்து இயற்கை விவசாயம் செய்து விட்டேன். ஒரு நண்பர் இப்போ தான் சொன்னார், 40 மூட்டை 50 மூட்டை வச்சு என்னால் விற்க முடியல என்றார். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஆகும்னா, அங்கே ஏர் ஓட்டுறோமா விளைவிக்கிறோமா அடுத்த நிமிஷம் கமிட்டியில் கொண்டு வந்து கொட்டிடணும், அவ்வளோதான். அந்த எண்ணம் தான், அந்த எண்ணத்தை மாற்றணும், சுத்தமாக மாற்றணும். கமிட்டிக்கு போகிறதையும் அடுத்தது சரவணா பண்ணை போல் அந்த மாதிரி மருந்து கடைக்கு போகிறதையும் விவசாயிகள் தவிர்க்கணும். இப்போது ஒரு நெல் பயிர் செய்கிறோம்னா நம்மக்கிட்டே இருக்குது, எல்லாமே இருக்குது, அத்தீனி இருக்குது, மருந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நாத்தாங்கலை ஓட்டுறே இல்லையா, அடுத்தது டவுனை நோக்கி மருந்து கடை போய் நிற்கிறோம். ஒரு காவியா கடைக்கு நான் போய் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்கிறது. ஏன்னா இவருடைய இயலாமை, நம்ம எப்படியாவது பணக்காரர் ஆகணும், எப்படியாவது முன்னுக்கு வரணுன்ற நோக்கத்தில் எங்கே போய் விளையாடுறாங்கன்னா விட்டில் பூச்சி போல, ஒரு விளக்கில் விட்டில் பூச்சி போல தான் விளையாடுறாங்களே தவிர அந்த விளக்குன்றது யார் என்றால் அங்கே இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்காரன் உற்பத்தி செய்கிறான், அதை வந்து டீலர் இங்கே வந்து விற்பனை செய்கிறான். அந்த விட்டில் பூச்சா விவசாயிகள் போயிட்டு அவங்ககிட்ட போய் விழுந்து போகிறாங்க. இவனுடைய உற்பத்தி, இவனுடைய லாபங்கள் எல்லாமே வந்து அவன் தான் சாப்பிட்றானே தவிர நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்லை. இதுக்கெல்லாம் என்ன வழி, என்ன வழி என்றது நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டு யார் அது வழிகாட்டுகிறார்களோ, யார் நல்ல வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியை உரசி பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏன், எதுக்கு, அவர் என்ன செய்கிறார், என்ன போகிறார் என்றது நம்முடைய அறிவு கல்லுக்கு உரசி பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொள்ள நான் சொல்லுகிறேன், அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு மீன் நம்ம தயாரிக்கணும், அது மீன் வந்து இது 10 கிலோ வெல்லம் 10 கிலோ மீனுன்னா போதும், 21 நாள் மூடி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மீன் அவ்வளோ வந்துடும். அந்த மீன் அவ்வளோ முடினா ஒரு பூச்சி வராது. இது எத்தனை விவசாயிகள் செய்கிறீங்க? ஒரு வேப்பெண்ணெய் விட ஒரு சிறந்த மருந்து இந்த நம்மளுடைய நாட்டில் கிடையாது. வேப்பெண்ணையும் ஒரு சோப்பும் கரைச்சி ஒரு டேங்கு 10 லிட்டர் டேங்குக்கு ஒரு 200 மில்லி கரைச்சி நீங்கள் அடித்து பாருங்கள், அந்த பூச்சி காணாமல் போயிடும். ஆனால் சாகாது, காணாமல் போயிடும். அது ஒரு 20 நாள் கழிச்சு வரும், அதுக்குள்ளே இன்னொரு டேங்க் அடித்தோம்னா அது விளைஞ்சிடும், நெல் வந்துடும். எத்தனை விவசாயிகள் செய்கிறீங்க? ஆனால் ஒரே அப்படியே பூச்சி கொண்டு வந்தால் பயிரை பிடின்னு வந்து அவர் தான் பெரிய விஞ்ஞானி மாதிரியே கடையில் கொண்டு வந்து காட்டுறோம். இந்த உலகத்தில் அவர் தான் விவசாயம் பண்ணுற மாதிரி காட்டுறோம். அவர் என்ன பண்ணுவார், அவர் எழுதுவார் கம்ப்யூட்டரில் டக்கு 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 டக்குன்னு போட்டேப்பா சரி ஒரு ஏக்கரா 1799 ரூபா கணக்கு போடுவார். இது தேவையே இல்லை. நம்முடைய மரத்தில் வேப்பங்கொட்டை இருக்குது, வேப்பங்கொட்டை நாமளே சேகரித்து வச்சுக்கிட்டு நாமளே ஆடி எண்ணெய் வச்சுக்கிட்டோம்னா போதும். அதான் 0%. அது செலவில்லா விவசாயம். செலவில்லா விவசாயம் எப்படி செய்வது என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பயிற்சி கூட தேவையில்லை. செலவில்லா விவசாயம் எப்படி செய்யணும்? முதல்ல எரு போட்டு நடுறோம். அடுத்தது என்ன செய்யணும், 5 நாள் கழிச்சு களை எடுக்கிறோம். களை எடுத்த உடனே பூச்சி வரும். பூச்சி வந்தால் அதுக்கு என்ன செய்யணும், அது வேப்பெண்ணெய் அடிக்கணும். அதுக்கு அடுத்த 40 நாள் என்ன செய்யணும், ஒரு எண்ணெய் அடிக்கணும். அதே மாதிரி வேப்பெண்ணெய் அடிக்கணும். பூ வந்துடுச்சுன்னா அன்னப்பூச்சி பூச்சி விடும். அதுக்கு என்ன செய்யணும், தெர்மோர் கரைசல் அடிக்கணும். மோர் கரைசல் ஒன்றும் கிடையாது, மோர் தேங்காய் பால் ரெண்டையும் 10 நாளைக்கு ஒரு வாரம் ஊற வச்சுட்டா மோர் கரைசல் ஆகிட்டு போகுது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா, இங்கே உடனே பூ வந்த உடனே கயிறு எடுத்துன்னு போயிட்டு கடையில் விற்பான். ஐயா இதுக்கு என்ன பண்ண, அவனை சைத்தான் என்ன மாலத்தின்னு மருந்து கொடுப்பான். அது பேரே சைத்தான், மாலத்தின் கொடுப்பான். அந்த மருந்து அடிக்கும்போது என்ன ஆகும், ஒரு சொட்டு மாலத்தின் மண்ணில் விழுந்தால் அந்த மண்ணு மாறுறதுக்கு 60 ஆண்டுகள் வருஷம். எத்தனை வருஷம்? 60 வருஷம் ஆகும். அப்போ அந்த மருந்தை அந்த நெல்கதிர் உறிஞ்சி அரிசி ஆகி அது நமக்கு திரும்ப வரும்போது நம்ம உடலில் என்ன நோய்கள் வரும்? எல்லா நோய்களும், சகல நோய்கள் வரும்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கில மருந்துகளை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அந்த ஆங்கில மருந்துகளில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது நற்பலன்கள் தீய பலன்கள் ரெண்டையும் போட்டு பாரு, யூடியூப்பில் போட்டு பாரு. எத்தனை விவசாயிகள் போட்டு பார்த்துருக்கீங்க? யாராவது ஒருத்தர் கை தூங்க பார்ப்போம். யாரும் கிடையாது, யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அது எது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறான்னா, கடைக்காரன் என்ன கடைக்காரன் தான் அந்த அந்த மருந்து விற்கிறவன் தான் அவன் விவசாயிகளுக்கு கடவுளாக தெரிகிறான். அந்த பயிர் எப்படி உண்மையாக காட்டணும், அவன் ஒரு மருந்து எழுதி கொடுப்பான், அதை கொண்டு வந்து தெளிக்கணும். தெளிச்சுட்டா பயிர் சூப்பராக இருக்குது. இப்படியே வரணும். நீங்கள் வேணால் எருவு போட்டு பயிர் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பூச்சியே வராது. ஒரு 24 வயசு பையனுக்கு எதனா நோய் வருமா? வராது. அதே 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எல்லா நோய் வரும். உடம்புல சத்து இல்லைன்னா எல்லா நோய் வரும். அதே மாதிரி தான் பயிருக்கும் அப்படி தான். நம்ம மனித உடல் அமைப்பு எப்படியோ அதே மாதிரி தான் பயிரும். குழந்தை அது வளர்ச்சி நடுத்தரம், அடுத்து முதுமை, அடுத்தது விளைஞ்சிச்சுன்னா பயிர் நெல் விளைஞ்சிடும், சாவதான் முடிஞ்சுது. அப்போ இதுக்கு இடைப்பட்டது அதுக்கு வலுவு இருந்ததுன்னா, அதுக்கு சத்து இருந்ததுன்னா எந்த நோயுமே வராது. எந்த நோயும் வராது. சூப்பராக இருக்கும், அருமையாக வரும், அருமையாக இருக்கும். நோய் நொடி வராது. நமக்கு செலவு இருக்காது. செலவெல்லாம் விவசாயம். அது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். ஒரு பயிற்சி மாதிரி வைப்போம். வச்சிங்கன்னா அப்போ உள்ள விவசாயிகள் கலந்துங்க. அதுக்குள்ளே பயிற்சிகள் கொடுக்குறோம், செய்யுங்க. அதுக்குள்ளே பயிற்சிகள் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது? இது கருத்தரங்கு தான், பட்டிமன்ற போட்டி. இது மேடை பேச்சு கிடையாது. நீங்களும் கேள்வி கேட்கணும், எனக்கு தெரிஞ்சு நானும் சொல்லணும், நானும் உங்களை கேள்வி கேட்கணும், நீங்களும் அதை பதில் சொல்லணும். அப்போ தான் இந்த கருத்தரங்கு ஒரு நாகரிகமாக முடிவு வரும். பாரம்பரிய அரிசியை உணவில் எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க? பாரம்பரிய அரிசியை எப்படி பயன்படுத்தலான்னா, அதாவது சாதாரணமாக இப்போ கருப்பு கவனி எடுத்துக்குவோம். கருப்பு கவனியை கஞ்சியாக வைக்கலாம், பச்சை அரிசியாக இருந்தால் அதை லைட்டாக வறுத்துட்டு அதை உடச்சி கஞ்சி வைக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில் இது ஒரு மிக்சியில் போட்டு பண்ணலாம். புழுங்கல் அரிசியும் அப்படி தான் பண்ண முடியும். இல்லை எனக்கு சாதமாக தான் வடிக்கணும்னா அதை ஒரு செமி பாலிஷ் பண்ணிவிட்டு சாதமாக வடித்து சாப்பிட்லாம். அதை சுத்தமாக ஒயிட் ரைஸ் ஆகிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த மேலில் இருக்கிற தோல் தான் நமக்கு ஆன்டிபயோட்டிக்கு நம்ம எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அது சுத்தமாக நீங்கிட்டோம்னா அதில் வேலை கிடையாது. மற்ற நெல் மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த கருப்பு கவனி நம்ம தினசரி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு முக்கியமான நோய் ஒன்று இருக்கா இல்லையா, கேன்சர் அதெல்லாம் வராது. வந்தவங்களுக்கு கூட சாப்பிட்டோம்னா ஒரு தடுப்பணை மாதிரி அது நிரந்தரமாக ஒரு பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி சீரக சம்பாவை சொல்ல வேணாம். பொங்கல் செய்யலாம், கிச்சடி செய்யலாம், பொங்கல் செய்யலாம், சாதாரண வடிக்கலாம். எல்லாம் ஒயிட் ரைஸ். இது மற்ற கலர் ரைஸ்லாம் இப்படி தான் பண்ண முடியும். எது பூங்கார், மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் எல்லாமே இந்த மெத்தட் தான் பண்ண முடியும். இந்த மெத்தட் முதல்ல நீங்கள் விவசாயம் எப்படி செய்கிறீங்கிறது தெரியணும். எப்படி பண்ணுறீங்க, எப்படி செய்கிறீங்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வர முடியும். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட போய் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்குங்க அந்த கடையில். 2 கடை தான், சரவணா பண்ணா, 1 காவியா. அவ்வளோ கூட்டம் இருக்குது. பயிரை புண்ணு வரான், ஒருத்தன் நெல்லை புண்ணு வரான், ஒருத்தன் பருத்தி புண்ணு வரான், ஒன்று மிளகா செடி புண்ணு வரான். ஒன்றுமே கிடையாதுங்க. வேப்பெண்ணெய்க்கு அடுத்த மருந்தே கிடையாதுங்க. வேப்பெண்ணெய் நீங்கள் அடித்து பாருங்கள். அளவு கடந்த பூச்சி இருந்தால் வேப்பெண்ணெய், பொங்கெண்ணெய், இழுப்பு எண்ணெய், 3 எண்ணெய் தான். இந்த 3 எண்ணெய் அடித்தோம்னா, கலந்து அடித்தோம்னா எல்லா நோய்களும் பிறந்துடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை யாரும் பயன்படுத்துறதில்ல. உடனே போனால் பாட்டில் வாங்கிட்டு வந்தோமா, கலக்கணுமா, அடித்தோமா, முடிச்சோமான்னு போயினே இருக்கிறாங்க. இந்த நிலை மாறணும். அதோடு மட்டும் கிடையாது, அரசாங்கம் மானியம் கொடுக்குது. மானியம் என்னென்ன கொடுக்குது? எல்லாத்துக்கும் கொடுக்குது. எல்லா மக்களுக்கும் சேருதா? சேராது. அவனே அதிகாரிகளே பினாமி பேரை போட்டு எடுப்பாடே தவிர உண்மையான விவசாயிக்கு பயனிடர் மாதிரி கிடையாது. ஏன்னா இது என் அனுபவம். நான் எத்தனையோ பார்த்துருக்கேன், எத்தனையோ அனுபவிச்சிருக்கேன். அதனால் நாங்கள் இப்போ நம்ம கேட்கறதுல என்னென்னா, எங்களுக்கு மானியம் வேணும். நாங்கள் உற்பத்தி செய்கிறோமா, எங்களுக்கு விலை கொடு, விலை வை. இன்றைக்கி ஒரு மூட்டை இன்றைக்கி 2500 தானே, 5000 ரூபா கொடு, அது தப்பு இல்லை. நீ மானியம் கொடுத்துட்டு எல்லாமே நான் மானியம் கொடுக்குறேன்னா மானியம் கார்பரேட் கம்பெனிக்காரனும் அரசு அதிகாரிகளும் தான் சாப்பிட்றானே தவிர உண்மையான விவசாயிகளுக்கு வர்றது கிடையாது, விவசாயிகளுக்கு போய் சேர்றது கிடையாது. இதனால் நம்முடைய வாழ்வும் பொருளாதாரமும் உயரப்போவதும் கிடையாது. இப்படியே தான் இருக்கும். அவன் அப்படியே தான் இருப்பான், நம்ம இப்படியே தான் இருப்போம். வியாபாரிகள் கொடுத்து நல்லா இருப்பாங்க,
அரசு அதிகாரி நல்லா இருப்பாங்க, அரசியல்வாதி நல்லா இருப்பாங்க. விவசாயி அப்படியே இருந்துக்கினே இருப்பான். இவன் உள்ள டாக்டர் பிடிக்காது, இவன் உள்ள இன்ஜினியர் பிடிக்காது, இவன் உள்ள டீச்சர்ஸ் பிடிக்காது, இவன் உள்ள படிப்புன்ற கனவு வந்து ஒரு காணொலியராக தான் மாறிடும். இந்த சூழ்நிலை மாறணும்னா அரசு வைக்கிற விலை நமக்கு சரியான விலையாக இருக்கணும். மானியங்கள் எதுவுமே இலவசன்றது வாங்கக்கூடாது. இலவசன்றது நமக்கு தேவையில்லாத விலை மட்டும் சரியான விலை சரியான பொருளுக்கு கொடுத்தால் இந்த விவசாயிகளுடைய வாழ்வு மலரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கேடம் சாரி. ஆ ஆ ஆ சரி. அது முதல்ல இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் ரசாயனம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? ஒன்று பண்ணால் ஒரு 30 வகையான தானியங்கள் இருக்குது இல்லையா? கம்பு, கேவரு, சோளம், நெல், உளுந்து, கொள்ளு, இது மாதிரி. ஆனால் ஒரு ஏக்கருக்கு அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு ஒரு 15 கிலோ 10 கிலோன்னா கூட போதும் போட்டு விரைச்சிருக்கேன். 30 நாள் ஆனவுடனே எடுத்து மடக்கி ஓட்டிடும். அதுக்கும் உயிர் சத்து வந்துடும். ஒரு மெத்தடு. அடுத்தது எருவு தான் போடணும். எருவுக்கு அடுத்தது வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், எந்த அளவுக்கு மாட்டு சாணம், மாட்டு எருவு, மக்கணை எருவு கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மண் வந்து வளம் வரும். மண் வளம் வரும், மண்ணுக்கு உயிர் சக்தி, எதிர்ப்பு சக்தி வந்துடும். செய்யலாம், பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒன்று தான். எருவு கொட்டிட்டு நீங்கள் பழதானியம் விரைச்சாலும் ஒன்று தான். பழதானியம் விரைச்சிட்டு ஓட்டிட்டு 2வது எருவு போட்டாலும் ஒன்று தான். சேம் வந்து 2 எப்படி செஞ்சாலும் அந்த மண்ணை வந்து அந்த சத்தை புரிஞ்சுக்கும் எடுத்துக்கும். சரி. தொடர்ந்து ஒரு 3 வருஷம் பண்ணுங்க. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க. ஒவ்வொரு கிராப்பும் பண்ணினா செலவு அதிகமாகும். வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க, 3 வருஷம் பண்ணுங்க போதும். அதுக்கு என்னடா வந்து எருவு போட்டாலே போதும். அந்த மண்ணுக்கான தேவையான சத்துக்கள் கிடைச்சிடும், உயிரினங்கள் கிடைச்சிடும். ஆமாம், மண்ணுக்கு வந்து உயிர் உண்டு, அதில் உள்ள கிருமிகள் உண்டு, நல்ல கிருமிகள் உண்டு. அதெல்லாம் இறந்து போச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு பயிர்கள் வந்து ஊக்கமாக வளராது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்து தான் வாடும். எப்படிங்க சொல்லுங்க. ஒரு தடவை பண்ணால் ஒரு 3 வருஷம் பண்ணிட்டா போதும். ஆமாம், ஓகே. சேர்ந்த ஆட்டு எருவு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆட்டு எருவு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மாட்டு எருவே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆட்டு எருவு கிடைச்சால் நல்லது. பொன்னியை விட சீரக சம்பா அரிசி நல்லது. சீரக சம்பா விலை அதிகம். பொன்னி வந்து 700 ரூபா விற்கும். சீரக சம்பா 100 ரூபாய்க்கு 150 ரூபா 140 ரூபா விற்கும். அவ்வளோதான். அதே மாதிரி தான். ஒரு ஏக்கருக்கு 4 டிப்பர் வரும். போதும். அதுவே அதிகம் இல்லைங்க. நீங்கள் 10 டிப்பர் கூட கொட்டலாம், உங்களால் முடியாது. செலவு காஸ்ட்லி அதிகம் வரும். முதல்ல எதுவும் கிடைக்காது. 4 போதும், 3 கூட போதும், அதிகமாக தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது 3 போட்டுங்க. இந்த வருஷம் 3 போட்டோமா, அடுத்த வருஷம் 3 போட்டுங்க, போதும். சரி, நன்றி. யார் வேற யாருக்கு யாராவது